உயர்த்தி அசைத்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இப்ப ஒரு சகோதரர் தொழுகிறார், உயர்த்தினார்கள் என்பது சரியான ஹதீஸ். நசபு செஞ்சார்கள் அதுவும் உயர்த்தினாங்க அர்த்தம் தான். இஷாரா செய்தார்கள் என்பது சரியான ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை உயர்த்தி அசைத்தார்கள் என்பதும் சரியான ஹதீஸ். இப்ப ஒரு ஆள் தொழும் போது விரலை உயர்த்தி என்ன செய்யறாரு, அசைக்கிறார். இவர் விரலை உயர்த்தவும் செய்கிறார், இஷாராவும் செய்கிறார், விரலை அசைக்கவும் செய்கிறார். நபிகள் நாயகர் எந்த ஹதீஸையும் புறக்கணிக்கல. நபிகள் நாயகத்தோடு எந்த ஹதீஸையும் செய்யல, புறக்கணிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தொழும்போது விரலை உயர்த்தினார்கள். உயர்த்த மட்டுமா செஞ்சாங்க, உயர்த்தி அசைத்தார்கள். இன்னொரு சாஹிபு விளக்கமா அறிவிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செஞ்சாங்க. இஷாராக்கு என்ன அர்த்தம்? ஹதீஸ்ல வருது, இமாம் அஹ்மத் கேட்கப்படுது, ஒரு மனிதன் தொழும் பொழுது தன்னுடைய விரலை இஷாரா செய்ய வேண்டுமா? அப்ப இமாம் அஹ்மத் சொல்றாங்க, நாம் ஷதீதன், அவன் நன்றாக இஷாரா செய்ய வேண்டும், கடுமையாக இஷாரா செய்யணுங்கிறான். இஷாரா எப்படி கடுமை காட்டுறது? நீட்டி வகையில் கடுமை காட்ட முடியுமா? அப்போ இஷாராவே ரொம்ப கடுமையா செய்யணுங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? விரலை இஷாராக்கு அர்த்தம் அசைக்கிறது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய்வாய்ப்பட்டு உட்கார்ந்து தொழுகிறாங்க, மக்கள் எல்லாம் நின்று தொழுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் மக்களை நோக்கி சொன்னாங்க, அஷார இலைஹிம், நபிகள் நாயகம் மக்களை நோக்கி இஷாரா செய்தார்கள், அன்யுஜ்லிசு, உட்காருங்கன்னு சொல்லி. மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க, இமாம் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப மக்களை உட்காருங்கன்னு எப்படி இஷாரா பண்றது? மக்களை விளங்குற அளவுக்கு என்ன செய்யணும்? உட்காருங்க உட்காருங்க என்ன செய்யணும்? சொன்னாதான் என்ன செய்ய முடியும்? இஷாரா பண்ண முடியும். நபிகள் நாயகம் எப்படி குளிச்சாங்கன்னு இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார். நபிகள் எப்படி குளித்தார்கள்? இப்னு அப்பாஸ் ஜக்கில தண்ணி எடுத்து இஷாரா செஞ்சு காமிக்கிறார். நபிகள் நாயகம் குளிச்ச முறை எப்படி இஷாரா செஞ்சு காமிக்க முடியும்? அசைஞ்சாதான் இஷாரா பண்ணி காமிக்க முடியும். அப்ப ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த அத்தையா தஷவுத் இருப்பில் வரக்கூடிய இஷாரா என்பது அசைத்தல் தான். அப்ப ஒருவர் தன்னுடைய விரலை உயர்த்தி அசைக்கும் போது அவன் விரலை உயர்த்துகிறான், விரலை இஷாரா செய்கிறான், விரலை நசபு செய்கிறான், எல்லா காரியமும் நடக்குது. எந்த ஹதீஸையும் புறக்கணிக்கல. ஒரு ஆள் நான் உயர்த்தி மட்டும்தான் வைப்பேன், நான் அசைக்க மாட்டேன்னு சொன்னா, நபிகள் நாயகம் அசைத்தார் என்று வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ் அவர் மறுக்கிறார். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இஷாரா கருத்தை நீட்டா ஆட்டாம வைக்கிறதா சொல்லாம வச்சுக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைத்தா வரக்கூடிய ஹதீஸை மறுக்கிறார். யார் விரலை உயர்த்தி அசைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யறாங்க, எந்த ஹதீஸையும் புறக்கணிக்கிற, ஹதீஸ்ல வரக்கூடிய எல்லா சுன்னத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் செய்தா வரக்கூடிய எல்லாத்தையும் அவங்க செய்யறாங்க. அசைத்தல் என்பதுதான் எனது சரியான முறையை தான் என்ன செய்யணும், நம்முடைய தொழுகையில் பேணிக்கொள்ள வேண்டும். இது அத்தஹியாத் இருப்பு. அத்தஹியாத் இருப்புக்கு பிறகு சலாம் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் சலாம் கொடுக்கும் போது தன்னுடைய வலது புறம் என்ன செய்வாங்க, முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வலது கண்ணம் நமக்கு பின்னாடி உள்ளாக தெரியக்கூடிய அளவு, இடதுபுறம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். இது நாம தொழுகையில சலாம் கொடுக்கக்கூடிய முறைகள், நாம தொழக்கூடிய முறைகள் என்ன செஞ்சிருக்கோம், ஓரளவு சுருக்கமாக நாம் பார்த்திருக்கின்றோம். சரி, அடுத்து நாம தொழுக முடிஞ்ச பிறகு கூட்டு துவா இதெல்லாம் கிடையாது. இந்த பிதஅத்தை உண்டாக்கி வச்சதுனால நிறைய சுன்னத்துகள் அடிபட்டு போச்சு. என்ன சுன்னத்துகள்? நபிகள் நாயகம் தொழுக முடிஞ்ச பிறகு மக்களை நோக்கி உட்கார்ந்து, இமாம் மக்களை நோக்கி இருப்பாங்க, எல்லாரும் திரும்பிடக்கூடாது. மக்களை நோக்கி உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதுபோல அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த ரப்பனா யா தல் ஜலாலி வல் இக்ராம். அதே மாதிரி அல்லாஹும்ம அஇன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக, அல்லாஹும்ம லா மானிய லிமா அதைத் வ லா முஅத்தி லிமா மனஅத் வ லா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத்து. அதே மாதிரி ஆயத்துல் குர்சி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, அது 34 தடவை நீங்கள் செஞ்சுக்கலாம், சொல்லிக் கொள்ளலாம். கூட்டு துவா என்பது என்ன செய்யாது, கிடையாது. இது நம்ம தொழுகையுடைய முறைகள், உழுவுடைய முறை நம்ம செஞ்சிருக்கோம், சுருக்கமா பார்த்திருக்கோம். நேரம் எவ்வளவு இருக்குது? 15 ஆயிடுச்சு. ஆமா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகை விஷயத்துல நமக்கு சில கேள்விகள் இருக்கும். நம்ம பின்னாடி நீங்க எல்லாம் சம்மதிச்சீங்கன்னா செய்யலாம், சாப்பாட்டுக்கு போய் நேரம் இருந்தால் அனைவரும் உட்கார்ந்தா செஞ்சுக்கலாம், நம்ம அதை கேள்வி பயிலாக வைத்துக் கொள்ளலாம். இப்ப குளிக்கும் போது எந்த அளவு உடை அணிய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம குளிக்கும் போது நம்ம மர்மஸ்தானத்தை மறைக்கிற அளவுக்கு உடை போதுமானது. நம்முடைய மர்மஸ்தானம் இருக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களை ஒருவர் வெட்ட வெளியில் குளித்தால் அவர் தன்னுடைய மர்ம உறுப்பு மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவர் குளித்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப உங்களை ஒரு குளிய தரைக்குள்ள குளிக்கணும், அப்போ நீங்க நிர்வாணமா குளிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் காரணம் சொல்றாங்க, நம்ம குளியலறைக்குள்ள குளிச்சு யாரும் பார்க்காட்டாலும் அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு என்ன செய்ய தகுதியானவன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க.
அப்ப நம்ம குளியலறையில் குளித்தாலும் கூட ஏதாவது ஜட்டி போட்டுக்கிடுங்க, ஒரு துண்டை கட்டிக்கிடுங்க, நம்முடைய மர்மஸ்தானத்தை மறைச்சு நம்ம என்ன செய்யணும், குளிக்க வேண்டும். இது குளிப்புக்கு மட்டும் உள்ள சட்டம் தான். மற்றபடி இல்லற வாழ்க்கையில இந்த சட்டம் செய்ய கிடையாது. நபிகள் நாயகம் குளிப்புக்கு அப்படி சொன்னா என்ன செஞ்சுக்கணும், குளிக்கும் போது நம்முடைய மர்மஸ்தானத்தை மறைச்சு நம்ம என்ன செய்யணும். இறைச்சி சாப்பிட்டால் நீங்க ஒழு செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதுல இன்னொன்னு நம்ம விளங்கணும், பால் ஒழு செஞ்சுட்டு பால் குடிக்கணும் வச்சுக்கிடுங்க. பால் குடிக்கும் போது நம்ம அப்படியே போய் தொழுகிறக்கூடாது. என்ன செய்யணும், ஒரு பால் குடிச்சா ஒழு முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யணும், ஒழு செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், வாய் கொப்பளித்து விட்டு என்ன செய்யணும், திரும்ப போய் நாம தொழணும். ஒட்டை கறி சாப்பிட்டா ஒழு மணி நபிகள் சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் காரணம் என்ன செய்யல, சொல்லல. ஆனா இன்றைய காலத்தை நம்ம பார்க்கும்போது ஆட்டு இறைச்சியை விட மாட்டு இறைச்சியை விட ஒட்டை இறைச்சியில் கவுச்ச கொஞ்சம் அதிகமா இருக்கும். நீங்க ஆட்டு இறைச்சி சாப்பிட வச்சுக்கிடுங்க, வெங்காயம் சாப்பிட்ட மாதிரி சும்மெல்லாம் செய்யாது, வராது. மாட்டு இறைச்சி சாப்பிட்டா வெங்காயம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப கம்மி. ஒட்டகத்தோட கம்பேர் பண்ணா ரொம்ப கம்மியான செய்யும் இருக்கும். ஒட்டகக்கறி சாப்பிடும் போது அந்த கவிச்ச வாழை என்ன செய்யும், கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது கூட காரணமா இருக்கலாம். ஆனால் நம்ம விஞ்ஞான பூர்வம் நம்ம பல காரணங்கள் சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, ஒட்டகக்கறி சாப்பிட்டா ஒழு முறியும் சொல்லி இருக்கிறாங்க. நாம அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒட்டகக்கறி சாப்பிட்டா ஒழு செய்து கொள்ள வேண்டும். இதுக்கு சயின்ஸ் ரீதியாக சொல்லக்கூடிய காரணம் கவிச்ச வாழை என்ன செய்யும், கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காக நம்ம அதுக்காண்டி கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். மற்ற சில காரணங்கள் இருக்கலாம், நமக்கு அது என்ன செய்யல, தெரியல. இப்ப தொழுகை இருக்கும்போது உங்களுக்கு ஒது முடிஞ்சுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க தொழுகை அந்த லைனை குறுக்கா போக கூடாது. தொழுகை நேரடியா என்ன செய்யலாம், கிழிச்சுக்கிட்டு போகலாம். இப்ப 2 பேர் நிக்கிறாங்க, இப்படி கிழிக்கலாம். நீங்க எப்படி கிழிக்கலாம், ஆனா இப்படி முன்னாடி போயிடக்கூடாது. சுஜூத் பண்ணக்கூடிய இடத்துல என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. உங்களுக்கு தொழுதுட்டு. ஆனா நிறைய மக்கள் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மார்க்க சட்டங்கள் விளங்காத மக்கள். நீங்க கிழிச்சின்னு வச்சு நம்ம உலகத்தை புரட்டினமா நினைப்பாங்க. அது மார்க்க தப்பு கிடையாது. இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் விளங்கிடுங்க. ஒரு ஆள் தொழுகிறாரு, நம்ம தௌஹீது பள்ளி அப்படி நடக்குன்னு வச்சுக்கிடுங்க. 3 சப்பு நிக்கிறோம், ஒது முடிஞ்சிடுச்சு. தொழுகையை கிழிச்சுக்கிட்டு போனா என்ன கிடையாது, நேரு ஸ்ட்ரைட்டா கிழிச்சுட்டு போனா தப்பு கிடையாது. இடம் கொடுக்கணும். என்ன விட்டு தடுத்து நிக்க கூடாது, எங்க போயிடக்கூடாது, குறுக்கான சைடு போகக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தான் இமாம் ஜமாத் வைப்பாங்க. ஒரு ரசூலா ஒரு வேலை விஷயமா வெளியே போயிடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு இருக்காங்க. தொழுது கொண்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்க, ரசூலா வந்துடுறாங்க. அப்ப ரசூலா 3 சஃப்புக்கு வர்றாங்க. எப்படிதான் வர்றாங்க, எல்லா சஹாபா கிழிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. எல்லாம் அணிவகுத்து நிறைய சஃப்பு நிக்குது. ரசூலா எல்லா சஃப்பும் என்ன செய்யறாங்க, கிழிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க, இமாம் ஜமாத் நிக்கிறாங்க. அதனால சஃப்புவை நாம இந்த குறுக்கா நாம கிழிக்க தப்பு கிடையாது, புரிஞ்சுங்களா? ஆனா என்ன செய்யக்கூடாது, அகல வாக்குல நம்ம போயிடக்கூடாது. சுஜூத் பண்ணக்கூடிய அளவு அந்த கிராசிங் பண்ணக்கூடாது. நேர் வயல கிழித்து கொண்டு செல்லலாம். இது மார்க்கத்தில் என்ன கிடையாது, எந்த விதமான தப்பும் கிடையாது. இமாம் செகண்ட் ஆரம்பிச்சாரு. நான் அப்பதான் சேர்றேன். நான் தக்பீர் தக்பீரா கையை ஊற்றி தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அவர் அத்தியாயத்துக்கு 3ஆவது ரக்காத் எழுந்தோடனே நான் திருப்பி கையை ஊற்றுறேன். நீங்க உங்களுக்கு அதான ஆரம்பம், உங்களுக்கு ஆரம்பம் என்பது அதான் தக்பீர் தஹ்ரீமா. உங்களுக்கு எத்தனை ரக்காத் அதை நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு எத்தனை ரக்காத் ஃபர்ஸ்ட், அப்ப நீங்க என்ன செய்யணும், கையை ஓய்த்து தான் கட்டிங்க. அத்தியாயத்துல 3ஆவது ரக்காத்துக்கு எஞ்சிப்பாங்க, அவங்க ஓய்த்துவாங்க. அப்ப நான் ஓய்த்தக்கூடாது. உங்களுக்கு 2ஆவது ரக்காத் தானே, அப்ப ஓய்த்த வேண்டிய அவசியம். 8 பாவம் தலையிடப்படும். 7 8 எப்படின்னா நெத்தி 1 மூக்கு 2ன்னு வச்சுக்கிட்டா 8. நெத்தியும் மூக்கும் 1 வச்சுட்டா எத்தனை, 7. நெத்தியும் மூக்கும் 1, 2 முன்கைகள், 2 முட்டுக்கால்கள், காலுடைய விரல்கள், 2 கால்களுடைய விரல்கள், அது 2 8. நிறைய இடத்துல எப்படி சில நீட் சொல்றாங்க, அதுக்குள்ள எப்படி நீட்டம் கூட. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லும் போது முதல் சஃப்புக்கு காது அளவு சொல்லுவாங்க. இப்ப நபிகள் நாயகம் மட்டும் ஆமீன் சொல்லுவாங்க வச்சுக்கிடுங்க. அந்த ஆமீன் எந்த அளவுக்கு காது கேட்கும், முதல் சஃப்புக்கு என்ன செய்யும், காது. அப்ப அந்த சவுண்ட் நம்ம எல்லாரும் சொல்லணும். மனசுக்குள்ள சொன்னாலும் தப்பு கிடையாது. அதுக்கும் அந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள் இருக்கு. சொன்னார்கள் என்பது மனதுக்குள் சொல்வதையும் குறிக்கும். அவங்க தனியா சொல்லும் போது அந்த சப்தம் முதல் சப்புகளை தான் கேட்டிருக்குது. இப்ப அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, சிராஜ் செய்யறாங்க, நீட்டுறாங்கல்ல, அந்த அளவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் அந்த அளவு அதுக்கு ஆதாரம் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய சப்தம் என்ன செய்யணும், ரொம்ப கம்மியான சவுண்ட்ல நம்ம சொல்லணும். ரொம்ப இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நீங்க இதா காதல் இமாம் ஆமீன், இமாம் ஆமீன் என்று சொன்னால் ஃபமீனும், நீங்களும் என்ன செய்யுங்க, ஆமீன் சொல்லுங்கள்.
மலக்குமான ஆமீன் சொல்றாங்க. நாம சொல்லக்கூடிய ஆமீன் மலக்குமாவுடைய ஆமீனுக்கு ஒத்து போகுதுன்னு வச்சுக்கிடுங்க, நமக்குடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்படுது. அப்ப நாம என்ன செய்யணும், அந்த ஆமீனை வந்து ரொம்ப நீட்டாம ரொம்ப அகோரமா சத்தம் போடாம கொஞ்சம் சவுண்ட்ல என்ன செஞ்சுக்கணும், எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது சப்தம் வரும். ஆனா ஒரு யாரும் என்ன செய்யக்கூடாது, சப்தத்தை அகோரமா வந்து சொல்லாம இருக்குது, அதுக்கு ஆதாரம் இல்லாம என்ன செய்யக்கூடாது, அது மாதிரி சொல்லக்கூடாது. மெதுவான சப்தம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், சொல்லிக்கொள்ளும். இடையில வந்து தொழுகையில ஜாயின் பண்ணும்போது தக்பீர் கட்ட நீங்க வந்து ருக்குல வந்து சேர போனா அப்ப தக்பீர் கட்ட வேண்டியதில்லை. நீங்க தக்பீர்ல சேரும்போது என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் சொல்லி கையை கட்டி சேரணும். இடையில நீங்க வரும்போது எந்த நிலையில போறீங்க அந்த நிலையை டைரக்டா போய் சேர்ந்துக்கலாம். ருக்குல போய் சேர்ந்தா உங்களுக்கு ஒரு ரக்காத்து, நீங்க சுஜூல போய் சேர்ந்து வச்சுக்கீங்க அது ரக்காத்து கிடையாது. ருக்குல சேர்ந்தா நமக்கு என்ன செய்யாது, ஒரு ரக்காத்து ஆகும், ஹதீஸ்ல பாக்குறோம். சுஜூதுக்கு போனா ஒரு ரக்காத்து கிடையாது, ஆனா கையை கட்ட வேண்டியது இல்லை. நீங்க வந்து என்ன செஞ்சா ருக்குல சேர்ந்துக்கலாம், சுஜூதுக்கு போய்க்கலாம். நீங்க நிலையில சேரும்போது என்ன செய்யணும், கையை கட்டணும். ருக்கு சாதாரணமா குனிஞ்சிட வேண்டியது. அதான் கேட்டாங்கல்ல, இமாம் தொழுகை நடுமா காற்று பிரிந்தா இமாம், அதாவது நபி இந்த ஒரு சட்டத்தை நீங்க விளங்கிக்கணும். நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நான் தொழுகை நடத்தினால் எனக்கு அருகில் உளின் முகா மார்க்க சட்டங்கள் தெரிந்தவர்கள் நிக்கட்டும் சொல்லி காட்டுறாங்க. நம்ம பெரும்பாலும் சட்டம் தெரியாத அளவு பக்கத்துல விட்டுறோம். எப்படியும் ஓரளவு தெரிஞ்ச அளவுக்கு இருக்கதானே செய்வாங்க. மார்க்க சட்டம் தெரிஞ்சவங்க இமாமுக்கு பக்கத்துல விட்டுக்கணும். இமாமுக்கு ஒரு காற்று பிரியுதுன்னு வச்சுக்கிட்டுங்க, அவர் என்ன செய்யணும், இன்னொரு இமாம பக்கத்துல நீங்க மார்க்க சட்டம் தெரிஞ்சாலும் தான் கரெக்டா ஃபாலோ பண்ணுவார். நீங்க இன்னொரு ஆளை போட்டீங்க என்னங்கன்னு கேட்டுருவார், சுன்ன ஜமாத் மாதிரி என்ன செஞ்சிடும், கதை ஆகி போயிடும். அப்போ மார்க்க சட்டம் தெரிஞ்சாலும் நமக்கு அவரை தூக்கி முன்னாடி விட்டு நம்ம என்ன செய்யலாம், எல்லா மக்களுமே ஓரளவு இப்ப இங்க இருக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி நடந்தா உங்களுக்கு தெரியும் தொழுகையில் அவருக்கு எதாவது ஆயிடுச்சு, அவர் என்ன செய்யறாரு போறாரு. நிறைய அசிங்கம்லாம் நடந்திருக்கு. ஒரு நம்ம ஊர்ல நடந்த சம்பவம் கேள்வி கிடையாது. ஒரு இமாம் வந்து தொழுகை நடத்தும் போது அவருக்கு 2 பாத்ரூம் போயிட்டார். பள்ளிவாசல் ஃபுல்லா கடுமையான சுமல், வயசான ஆளு, 80 வயசு இருக்கும் அவருக்கு. 80 வயசு இமாமும் வைக்கவும் கூடாது. அவங்க எல்லாம் பள்ளிவாசல ஃபுல்லா பாக்குறாங்க. அந்த இமாமே சொல்றாரு உட்கார்ந்துக்கிட்டு அத்தையாத்துல உட்கார்ந்துக்கிட்டு அங்க பாருங்க இங்க பாருங்க